ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அம்மா வந்து இது மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு வாரத்தில் மாமா வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமே வந்து சித்தி ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி அம்மாவோட ஊர் தான், அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், அது மாதிரி வந்து ஜாதகம் வந்திருக்குப்பா, அனுப்பி விட்றேன், நீ அம்மாக்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனுக்கு அடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரினா தெரியும், என்னோடய கிளாஸ்மேட்டு தான்ப்பா அவங்க அம்மா, அந்த பொண்ணா ரொம்ப நல்ல பொண்ணு, நான் கூட ஒரு தடவை விசேஷத்துக்கு போயிருந்தப்ப பார்த்தேன், ரொம்ப நல்ல டைப்பு, நல்லா பேசக்கூடிய ஒரு பொண்ணு தான், நல்லா அமைதியான பொண்ணு, பார்த்துக்கலாம், எனக்கும் பிடிச்சிருக்குன்னு போய் ஜாதகம் பொருத்தம் வந்து பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்து ரெடி ஆகி இது பண்ணோம். மறு 2-3 நாள் கழித்து வந்து அண்ணன்ட்டெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை, நம்ம முதல்ல போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வருவோம், பொண்ணை பார்த்துட்டு வந்தோடனே என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னோடனே சரி பொறுமையாகவே இருப்போம், நம்ம அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எது நடக்குதோ கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் நல்லபடியாக தான் நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் அப்பா நான் 3 பேரும் வந்து இன்னொருத்தவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டுவாங்க அப்படின்னோடனே அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் வந்திருந்தார். அவர் எங்கள் வீட்டு விசேஷம் எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடியவர், அவரும் அந்த ஊர் தான், அவங்க ஒய்ஃபுங்கிறதுனால சரி எல்லாரையும் தெரியுங்கிறதுனால போனோம். இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ட்ராவலு. போனதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து ஆஃபீஸ் போயிட்டான். அண்ணனுக்கு இந்த விஷயம் எதுவுமே வந்து தெரியாது. அது சரி இருக்கட்டும், அவன் வந்து எது நினச்சாலும் நினைக்கணும், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு தைரியத்தில் வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அங்கே போய் வந்து போனதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டில் எல்லோரும் வந்து நல்லா பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பையன் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அவன் ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங்னால வர முடியலை அப்படின்னு அம்மா சும்மா தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு அப்புறம் ஏதாச்சும் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த பொண்ணுக்கு மனசு கஷ்டப்படுங்கிறதுனால அப்புறம் நாங்களாம் போய் பார்த்தோம். எனக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அம்மா வந்து பூ பொட்டெல்லாம் வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி தான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. செயின் ஒன்று ஒரு பவுனில் வந்து அவங்க கழுத்தில் வந்து போட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஈவினிங் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அப்பா கூப்பிட்டு இதெல்லாம் சொன்னார். சொன்னோன்னே என்ன கேட்டுட்டா நீங்கள் போனீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துலாம் விருப்பம் கிடையாது, எனக்கு இப்போதைக்கெல்லாம் வந்து கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேச ஆரம்பித்தோடனே அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, நீ இன்னும் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னும் இப்படியே சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அங்கே கடை வாங்கிட்டு இங்கே கடை வாங்கிட்டு எங்களை வந்து கஷ்டப்படுத்தணுன்னே நீ முடிவு பண்ணியிருக்கியா, பொண்ணு பார்த்துட்டோம், அந்த பொண்ணை வந்து அம்மா வந்து பொட்டு பூவெல்லாம் வச்சாச்சு, செயினும் வந்து நம்ம வந்து போட்டுட்டு வந்தாச்சு, இதுக்கு மேலே வந்து எதுவும் நம்ம இது பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசே இதாகிடுச்சு. சரி வந்து இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பேசி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நீ என்ன பண்ணுறியோ என்னே தெரியலை, இவ்வளோ நாள் நீ எவ்வளோ வந்து கஷ்டம் வந்து இது பண்ணியிருக்கிற, எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்க, அதெல்லாம் தாண்டி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணது காரணம் நீ வந்து நல்லா இருக்கணும், லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக தானே தவிர வேறு எந்த இதுக்காகவும் கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாளில் வந்து அண்ணன் கொஞ்சம் அம்மா பேசவே இல்லை. அண்ணனோட அம்மா எவ்வளோ தான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது எந்த விஷயமே வந்து செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் 2 நாளாக அம்மா கிட்ட வந்து நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. அம்மா வந்து கோவத்தில் நான் உன்னோட பேச மாட்டேன், நீ என்னோட பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அண்ணனால் ஒன்றுமே பேச முடியல, ஒரு மாதிரி சோகமாகவே தான் 2-3 நாளாக இருந்தான். நானே வந்து அண்ணன் இந்தளவுக்கு சோகமாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் அண்ணன்கிட்ட போய் பேசினேன். அம்மா எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டுருக்குன்னு நீ யோசிக்கிறியா என்ன, இப்போ நான் புரிஞ்சுக்கோ, அம்மா வந்து இங்கே அந்த பொண்ணு தான் மருமகங்கிற மாதிரி வந்து
சொல்லிட்டு வந்துட்டு செயின்லாம் வந்து போட்டுட்டு வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப நீ இப்போ சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் அம்மாவால் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே எப்படி என்ன எல்லாமே எனக்கு பிடிக்கணும்ல அந்த பொண்ணை, உனக்கு பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் அந்த பொண்ணு அப்படின்னோடனே எனக்கு இருந்தாலும் எனக்குன்னு விருப்பம் இருக்கலாம், அந்த பொண்ணு என்ன நினைக்கிது, நான் பேசிக்கணும் பண்ணணும், அப்போ தானே நீங்கள் முடிவு பண்ண முடியும், என்ன கேட்காம ஏன் முடிவு பண்ணீங்க அப்படின்னோடனே இப்போ உனக்கு பிரச்சனை வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறது தானே, வீடு நம்ம நாளைக்கே வந்து உனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, நாளைக்கே கிளம்பி போவோம், இங்கேருந்து பைக்கில் போனோன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம், ஊருக்கு போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து நீ வந்து பொண்ணை பார்க்கணுங்கிறதுனா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா கூட சிரித்தாங்க. அப்போ வந்து இவனுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவன் வந்து பொண்ணுக்கிட்ட பேசணும். சரி விடுங்க, நாளைக்கு நான் வந்து பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா கிட்ட பேசிடுறேன், நாளைக்கு நீங்கள் காலையிலே 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அண்ணனும் நானும் பைக்லேயே தான் போனோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து சீக்கிரம் போகணுங்கிறனால கார் புக் பண்ணுறேன்னாரு. அப்போ வேணாம், கார்லாம் வேண்டாம், நாங்கள் பைக்லேயே பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு 8 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். 10 மணிக்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். தடவை போனப்போ கொஞ்சம் அட்ரஸ் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அப்போ 2வது தடவை வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஏரியா கொஞ்சம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் தான் வந்து வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்களாம் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. பையன் ஃபோட்டோவில் காமிச்சத விட நேரில் நல்லா இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. சுடிதாரில் தான் வந்திருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ சாரீ கட்டியிருந்தாங்க. இன்றைக்கி சுடிதாரில் தான் வந்ததுக்கப்புறம் அண்ணனுக்கு பார்த்துக்கிட்டாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க, ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் தனியாக பேசுகிறதுனா பேசலாம், ஏன்னா அன்றைக்கி வந்து அம்மா அப்பா மட்டும்தான் வந்து இது பண்ணாங்க, ஏன்னா மாப்பிள்ளையும் வந்து அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்து பேச வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மாடியில் போயிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு தான் நாங்கள் கீழே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எங்களுக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை வந்து எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நீங்கள் சொல்கிறது தான், ஏன்னா உங்களுக்கும் நிறையா அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணணும், ஏன்னா கல்யாணம் நீங்கள் தான் வந்து செய்ய போகிறீங்கிறதுனால நீங்கள் தான் வந்து டேட் இது பண்ணணும் அப்படின்னோடனே, இல்லை மாப்பிள்ளைக்கு ஆஃபீஸ் இதெல்லாம் அப்படின்னோடனே அதெல்லாம் வந்து லீவெலாம் நான் கேட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்போ வைக்கணுமோ வைங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் கூட கிண்டல் பண்ணி எல்லோரும் சிரித்தாங்க. இது மாதிரி வந்து மாப்பிள்ளை வந்து இப்போயே நாளைக்கே வச்சா கூட ஓகே தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. உடனே அதுக்கப்புறம் சரி நானும் மதியான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கே வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். கிளம்புனதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க, என்னடா ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்ன. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே அங்கே வந்து நான் யோசித்தேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோன்னா அப்பா எல்லோரும் உட்கார வச்சு பேசினாங்க, என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா உனக்கு, எப்படி என்ன அப்படின்னு கேட்டோன்னே பிடிச்சிருக்குப்பா, நான் கூட என்னமோ நினச்சேன், பரவாயில்ல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பொண்ணு வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பொண்ணு டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, நல்ல டைப்பு, அவங்க குடும்பமும் நல்ல ஃபேமிலியாக தான் எனக்கு தெரியுறாங்க, அம்மாவோட ஃப்ரெண்டு தான், அவங்க அம்மா கிளாஸ்மேட்டு தான் எல்லோரும் அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்னென்னா அவங்க நாள் பார்த்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க மாமா எல்லாருக்கும் லீவு கிடைக்கிற மாதிரியே இருக்கணும், ஏன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்களாம், அவங்க வர்றவங்க வந்து தான் வந்து இது பண்ணுவாங்களாம், ஏன்னா அப்பையிலேருந்து அவங்க மாமா தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு இது பண்ணுவாங்களாம், அதனால் அவங்க வந்து தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சரிப்பா ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லதாக போச்சு, அப்போ எனக்கும் நல்ல விஷயம் தானே அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து மறுநாள்லேருந்து அண்ணன் பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோனில் டெய்லி வந்து நேரக்கணக்காக பேச ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசுகிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அவங்கக்கிட்ட நேரத்தை செலவு பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அடித்தாலும் நான் அந்த பேசுகிறேன்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறது, அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறது இப்படி தான் இருந்துச்சு. எனக்கே தெரிஞ்சிச்சு, அம்மா சொன்ன மாதிரி வந்து ஒரு மாறுதல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா வந்து இதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணோம் சில விஷயங்களை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சரியாயிடும். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரிம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி இப்போ அண்ணன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ரொம்ப வெளில போகிறது கிடையாது, பொண்ணுங்கள்கிட்ட
இப்படிலாம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க இவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ அதெல்லாம் கிடையாது, அண்ணிக்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு நீங்கள் சொன்னது மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னோன்னா, அதுக்கு தானே நம்ம வந்து எதிர்பார்த்தோம், நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. நான் மட்டும் சொன்னேன்ல உங்ககிட்ட, அவன் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடுவான், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கல்யாணம் ஆக ஒன்னொன்னே இன்னுமே அவன் நீ நிறைய மாறுதல் பார்ப்ப பாரு, முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இப்படியெல்லாம் அவன் போக மாட்டான், கொஞ்சம் மாறிடுவான் அப்படின்னு சொன்னேனா அப்படின்னோடனே ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாள்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு நாள் இது பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்ணனும் கொஞ்சம் மாறுதல் நிறையாவே தெரிஞ்சிச்சு அண்ணனுக்கு. ஓரளவு ஆஃபீஸு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து சேவ் பண்ணுறது கல்யாணத்துக்கு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் மாற ஆரம்பித்தான். அந்த பொண்ணுக்கு செய்கிறதுக்காக வந்து காசு சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அனாவசிய செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு